மதுரையில் உயிரிழந்த விசாரணை கைதியின் உடல் முழுவதும் பலத்த காயங்கள் இருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெரியவந்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் பிரசன்னா தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். மதுரை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட மதுச்சியம் காவல் நிலையத்தில் இந்த மாதம் 2ஆம் தேதி வழிப்பறி வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட யாகப்பா நகர் பகுதியைச் சார்ந்த கார்த்திக் என்கின்ற விசாரணை கைதி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றன. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவருக்கு வெளிப்புற காயங்கள் அதிக அளவில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது போக அவருடைய நுரையீரல் மற்றும் மூளை பகுதியில் இரத்த கசிவு இருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது அந்த விசாரணை கைதி உயிரிழந்த கார்த்திக் அவருடைய மனைவி கமலப்பிரியா நம்மிடம் இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். அக்கா, இப்போ அவர் கார்த்திக் அவங்க போலீஸ் இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு உடல் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அப்போ ஜிஹெச்சில் அவர் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு காவல்துறையிலேருந்து உங்களுக்கு எப்படி தகவல் சொன்னாங்க? ஜிஹெச்சில் என்ன நடந்தது? சார், ஜிஹெச்சில் என்ன நடந்ததுன்னா, அவரை இங்கேருந்து 2ஆம் தேதி கூட்டிகிட்டு போனாங்க சார். திரும்ப 4ஆம் தேதி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சார். எத்தனை மணி சொன்னாங்கன்னா, நாங்கள் அங்கே இருக்கிறவங்க பூரா சொந்தக்காரங்க தான் சார், ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க பூரா. அப்போ அவங்க பூரா என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு 9:30க்கெலாம் வீட்டுக்காருக்கு முடியலைன்னு சேர்த்துட்டாங்க அப்படின்னு. எங்கிட்ட சொன்னது நைட்டு 1:30க்கு சொன்னாங்க சார். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு முடியலம்மா, ஒரு மதிச்சத்துலேருந்து காவலாளர் தான் வந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைம்மா, அவசர சிகிச்சை பிரிவில் வச்சுருக்கோம், போய் என்னான்னு பாருமா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா எந்த ஒரு சுயநலமுமே இல்லை சார். சுயநலவு இல்லை, கண்ணெல்லாம் ரத்தமாக, வாயிலேருந்து ரத்தமாக கொப்பளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எந்த ஒரு கான்சியஸுமே இல்லை சார். அது பல்செல்லாம் எதுவுமே இல்லை சார். நான் 1:30க்கு போனேன், 1 மணிக்கு சொன்னாங்க. நான் வீட்டிலேருந்தே 1:30க்கு போயிட்டேன் சார். இப்போ அவர் கார்த்திக் அவர் உயிரிழந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணமா சார், அவங்க அடித்து தான் சார் கொண்டிருப்பாங்க. அவங்க சும்மா கூட்டிகிட்டு போய் அடிப்பாங்க சார். அடித்து தான் சார் கொண்டிருப்பாங்க. நல்லா என் புருஷன் ஒரு தலைவலின்னு கூட படுக்க மாட்டார் சார். உடல்நிலை கண்டிஷன் அவ்வளோ இருக்கும். ட்ரிங்க்ஸு சாப்பிடுவாங்க சார். சாப்பிட்டாலும் அதுக்காண்டி டக்குன்னு உயிர் போகுமா சார்? சொல்லுங்கள். அவர் அடித்து தான் சார் கொண்டிருக்காங்க. அவர் சாவுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும் சார். நான் 2 பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். அதுக்கு என்ன இதுவோ கவர்மெண்ட்லேருந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கூட்டிகிட்டு போன காவலாளிகளுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சார். எதனால இப்போ அவர் சாவில் மர்மம் இருக்குது சார். சாப்பாடு கூட இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்களா இருக்கோம். அவள் என்ன ஒருவேளை சாப்பாடுனாலும் வாங்கிட்டு கொடுத்துருவியா. இப்போ அது கூட இது இல்லாமல் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம். தயவு செஞ்சு அந்த பேரை மாற்ற சொல்லுங்கள் சார். அவன் வழிப்பறின்ற பேரை மாற்ற சொல்லுங்கள். என் பிள்ளைய வளர்கிற பிள்ளைங்க அதுக்கு ஸ்கூலுக்கு போனால் கூட கேள்வி பண்ணுற நிலமை வந்துடும் சார். தயவு செஞ்சு அதை மாற்ற சொல்லுங்கள் சார். தேர்தல் சமயம் மற்றும் இங்கே திருவிழா சமயம் என்பதனால் அவரை விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவருக்கு வெளிப்புறத்தில் அதீத அளவு இரத்தக்கட்டுடன் காயம் இருந்திருப்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றன. இவருடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய உறவினர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு இந்த சம்பந்தப்பட்ட இந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.